உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, கோட் ஷூட் போடுறாருன்னு ஒரு ரீல்ஸ் வருது, வீடியோ வருது. அவரே டிஃபன் பாக்ஸ்ல அவர் கையால அவரே சாப்பிட்டாருன்னு ரீல்ஸ் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் பேசுவாரான்னு பேசாம இதையெல்லாம் உட்காந்து பேசினுக்கிறாங்களே நாட்டுல அப்படின்றாரு. அதாவது அவரு அதை தான் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நாமெல்லாம் இதை பார்க்கல. அவர் கோட் ஷூட் போட்டு வர்றாரு, இல்ல வந்து டிஃபன் பாக்ஸஸ் சாப்பிட்றாரு. இந்த ரீல்ஸா நமக்கு முக்கியம். அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இல்ல இதுதான் நடக்குது, இதுதான் போய் சேருது மக்கள் கிட்டன்றாரு. இல்ல சார், நீங்க அதைத்தான் சார் பார்த்திருக்கீங்க. நீங்க கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே கருப்பா தெரியும், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா அத்தனையும் பச்சையா தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு மினிஸ்டர்களும் போய் இன்னைக்கு ஆய்வு பண்ணிருக்காங்களே. இன்னைக்கு HRNC நான் சொன்ன உதாரணத்துக்கு ரமேஷ் போய் பாக்குறாரு, போக்குவரத்து துறை அமைச்சர் இன்னைக்கு வாரமான இந்த போய் பஸ் ஸ்டாண்ட்ல பூரா போய் பார்த்து வீக்கெண்டுல வந்து 835 ஸ்பெஷல் பஸ் விட்டாங்களே, அதெல்லாம் ரீல்ஸ்ல அவர் பார்க்கலையா? அதே மாதிரி வந்து மைன்ஸ்னுடைய மினிஸ்டர் பிரபு அவர்கள் போயிட்டு ஆய்வு செஞ்சு ஒரு 67 இது வந்து அளவு பண்ணதை விட அதிகமா ஆழமா இருக்குது, இதை உடனடியா இடைக்காலமா நிறுத்தி ஆகணும்னு சொல்றாரு. 469 லாரிகள் வந்து அந்த மைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறனால வந்து அதை சீஸ் பண்ணியிருக்காங்க, சீசர் பண்ணியிருக்காங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் அவர் பார்க்கலையா? எத்தனை அமைச்சர்கள் போய் பண்ணிட்டு இருக்காங்களா? அதே மாதிரி வந்து கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு வந்து அந்த அசோசியேஷன் பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க, பாருங்க இத்தனை நாளா நாங்க வந்து 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து தான் ஒரு ரினியூவல் வாங்கணும், இன்னைக்கு 5 நயா பைசா இல்லாம எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரினியூவல் கிடைக்குது. இந்த ரீல்ஸ் அவர் பார்க்கலையா? பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசோசியேஷன் கான்ட்ராக்டர்ஸ் வந்து வெளியே வந்து எத்தனை பேர் எங்களுக்கு வந்து பார்ட்டி ஃபண்டை கேட்டு சித்திரப்பாதம் பண்ணுவாங்க, எங்களுக்கு லஞ்சம் வாங்குவாங்க, 30-35% நாங்கள் லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எங்களுக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் வேண்டாம், லஞ்சமும் வேண்டாம், ஆனால் சரியான வேலை செய்யலைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாரு. இந்த ரீல்ஸ் எல்லாம் அவர் பார்க்கலையா? LOP